நாம் இவ்வளவு நேரம் ஊர் விட்டு ஊர், நாடு விட்டு நாடு சென்று, ஏன் பிள்ளையார்பட்டியில் தொடங்கி சவுதி அரேபியா, ஜெருசலம் வரை சென்று நாம் பல்வேறு கோயில்களை பார்த்தோம் அல்லவா? வெவ்வேறு தெய்வங்களை பார்த்தோம் அல்லவா? ஆனால் உங்கள் வீடு எனும் கோவிலில் வாழ்ந்து கொண்டிருக்கும் தெய்வம் யார் தெரியுமா? கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. தன்னலமற்றது தாயின் நெஞ்சம், தாய்மை நிறைந்தது கடவுளின் நெஞ்சம். கடவுளின் நெஞ்சம், பன்னுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், பன்னுயிர் காப்பவர் மாந்தருள் தெய்வம், அன்னையும் பிதாவும் உன்னரி தெய்வம். தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. வாருங்கள் சுவாமி, வாருங்கள். வணக்கம். வாழ்க பல்லாண்டு. அமருங்கள் சுவாமி, அமருங்கள். இருக்கட்டும். தாங்கள் யார் என்று அடியேன் அறியலாமா? அகத்தியன் என்பார்கள் என்னை. ஆஹா, அருந்தமிழ் முனிவரா? ஐயனே, தாங்கள் எங்கள் இல்லம் தேடி வருவதற்கு நாங்கள் என்ன புண்ணியம் செய்திருக்க வேண்டும்? அமருங்கள், இதோ ஒரு நொடி பொழுதில் வந்து விடுகிறேன். எங்கே போகிறாய்? தினந்தோறும் காலையில் மலர்களை பறித்ததும் என்னை பெற்ற அன்னை தந்தையருக்கு பாத பூஜை செய்வது வழக்கம். அதை முடித்துவிட்டு இதோ வந்து விடுகிறேன். ஓஹோ, அன்னை தந்தையின் சேவையை அவ்வளவு உயர்வாக கருதுபவனா நீ? ஆம் சுவாமி, என்னை பெற்ற அன்னையும் தந்தையும் ஆசிரமத்தின் உள்ளே இருக்கிறார்கள். என் தாய்க்கு கண் பார்வை இல்லை, தந்தைக்கு ஒரு கால் இல்லை. அவர்களுக்கு பணிவிடை செய்ய அடியேன் ஒருவன் தான் இருக்கிறேன். அதனால் அதை முடித்துவிட்டு இதோ வந்து விடுகிறேன். நீல், ஆசான் ஸ்தானத்தில் வந்திருக்கும் என்னை விட உனக்கு அன்னை தந்தையர்கள் பெரிதாக போய்விட்டார்களா? ஐயனே, மாதா பிதா பிறகுதானே குரு தெய்வம் என்று உங்களை போன்ற மகான்களே சொல்லி இருக்கிறார்கள். வந்தவனை உபசரிப்பதை விடுத்து உனக்கு சொந்த காரியம் முக்கியமாக போய்விட்டதா? என்னை இந்த உலகிற்கு தந்தவரே தாய் தந்தையர் தானே. அந்த உலகத்தையும் ஆட்டி படைப்பவர்கள் என் போன்ற ஞானியர்கள் தானே. அந்த ஞானியர்களையும் பெற்றவர்கள் ஒரு தாய் தந்தையர் தானே. எனக்கே உபதேசம் செய்கிறாயா நீ? ஆத்திரப்படாதீர்கள் சுவாமி, இதோ அரை நொடியில் வந்து விடுகிறேன். என்னை பெற்ற தெய்வங்களுக்கு என் அன்பு வணக்கம். செல்வா, பார்க்கவும் நடக்கவும் சத்தியற்ற எங்களுக்கு எல்லாமாக இருந்து உற்று தொண்டு செய்யும் உனக்கு எல்லா நலன்களும் உண்டாகட்டும். பெற்றோரை மதித்து பெரும் தொண்டு செய்கிறாய். அடுத்த பிறப்பிலாவது நாங்கள் உனக்கு தொண்டு செய்ய ஆண்டவன் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் அப்பா. செல்வா, வெளியே யாருடன் பேசிக் கொண்டிருந்தாய்?
அகத்திய முனிவர் நம் ஆசிரமத்தை நாடி வந்திருக்கிறாரப்பா. அகத்திய பெருமானா? அருந்தவ முனிவர் ஆயிற்றே, அவரை வெளியே காக்க வைத்து விட்டா நீ இங்கு வந்தாய்? ஆமப்பா, பெற்றவர்கள் திருவடியை வணங்கிவிட்டு வருகிறேன். அதுவரை சற்று பொறுங்கள் என்று சொல்லிவிட்டுத்தான் வந்தேன். காக்க வைத்ததின் காரணமாக அவர் கோபப்பட்டு ஏதேனும் சாபத்தை கொடுத்து விட்டார்? புறப்படுங்கள். நடந்த தவறுக்கு நாமாவது அவரோட மன்னிப்பு கேட்கலாம். ஐயனே, திருவிள்ளைத்தனமாக எங்கள் செல்வன் செய்த தவறை மன்னித்து விடுங்கள். தங்களை வெளியே காக்க வைத்து விட்டு எங்களை பெரிதாக நினைத்த பிழையை நீங்கள் பெருமனது வைத்து பொறுத்தருளுங்கள். ஆம் சுவாமி, ஊனமுற்ற எங்களை பாதுகாக்க இவன் ஒரே பிள்ளைதான் இருக்கிறான். கண்ணில்லாத எனக்கு கண்ணாக, காலில்லாத என் கணவருக்கு ஊன்றுகோலாக விளங்கும் எங்கள் செல்வன் மீது தங்களின் கடும் கோபத்தை காட்டி விடாதீர்கள். செல்வன் செய்த தவறுக்காக தண்டனை எதுவானாலும் எங்களுக்கு கொடுங்கள். நாங்கள் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம். இவன் அறியாத பிள்ளை, இவனை மன்னித்து விடுங்கள். உங்கள் செல்வன் அறியாத பிள்ளையே அல்ல. இந்த அதிபால்யத்திலேயே அன்னை தந்தையருக்கு தொண்டு செய்யும் தத்துவத்தை உணர்ந்த இவன் ஆண்டவனுக்கு சமமானவன். காக்க வைத்ததற்காக நான் கோபப்படவில்லை. உங்களுக்கு தொண்டு செய்வதை என்னை பார்க்க வைத்ததற்காக நான் ஆனந்த கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தேன். அது மட்டுமல்ல, ஈசன் கட்டளைப்படி தொண்டு செய்ய தென்பகுதிக்கு சென்று கொண்டிருந்தேன். செல்லும் வழியில் இந்த செல்வன் அன்னை தந்தையருக்கு சேவை செய்வதில் சிறந்தவன் என்ற செய்தியை கேள்விப்பட்டேன். வந்து பார்த்ததில் இவன் தொண்டு பெருந்தொண்டாகி என் தொண்டு சிறு தொண்டாகிவிட்டது. அப்பா, பார்வைக்கு பாலகனாய் பண்பிலே தெய்வமாய் விளங்குபவரே, உன்னை போன்ற நல்ல பிள்ளைகளால் பெற்றோர்க்கு பெருமை, அவர்கள் குலத்திற்கு பெருமை, இந்த நிலத்திற்கு பெருமை, இந்த நிலத்தை படைத்த இறைவனுக்கே பெருமை. செல்வா, என் உள்ளம் நெகிழ்ந்து கேட்கிறேனடா, நான் செய்ய போகும் தொண்டு சிறக்க உன் திருவாக்கால் எனக்கு நல்வாழ்த்து கூறு. ஐயனே, சுவாமி, ஐயனே, செல்வம் உங்களை வாழ்த்துவதா? வாழ்த்த வயது தேவையில்லை, தகுதிதான் தேவை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை, ஆயிரம் உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. தாயிற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. 2 மாதங்கள் சுமப்பதனால் அவள் மாதா, அக்கறையுடன் அன்னம் ஊட்டுவதால் அவள் அன்னை, தவறி விழும்போதெல்லாம் தாங்குவதால் அவள் தாய், அன்பென்ற அம்சத்தின் அசல் என்பதால் அவள் அம்மா. ஆம், தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்ற ஔவையார் அப்போதே தாய்மையின் சிறப்பை போற்றி பாடியுள்ளார். அதை நாமும் இன்று உணர்ந்தோம். உலகத்தை இறைவனோ அல்லது இயற்கையோ படைத்திருந்தாலும் உயிர்களை பிரசவிக்கும் சக்தி தாய்மைக்குத்தான் இருக்கிறது. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன் குழந்தைக்காக வாழ்வினை அர்ப்பணிக்கும் ஒரு உன்னதமான உறவு எதுவென்றால் அது தாய்மைதான். உயிர்கள் மட்டுமல்ல, உயிரெழுத்துக்கள் உருவானதற்கும் அம்மா எனும் சொல்லே ஆதியாய் இருந்திருக்கக்கூடும். சமீபத்தில் நடந்த உண்மை சம்பவம் ஒன்று. ஒரு தாய்க்கு 2 குழந்தைகள் பிறக்கின்றன. அதில் ஒரு குழந்தை ஆரோக்கியமாகவும் மற்றொரு குழந்தை இறந்தும் பிறக்கிறது. இந்த தாய் மயக்கத்திலிருந்து விழித்ததும் தன் குழந்தைகளை பார்க்க விரும்புகிறாள். அவளுடைய கணவர் மற்றும் மருத்துவர்கள் ஒரு குழந்தை இறந்து விட்டதாக கூறுகின்றனர். ஆனால் அவள், என் வயிற்றில் 2 குழந்தைகளும் உயிருடன் இருந்ததை நான் உணர்ந்தேன். ஒரு குழந்தை இறக்க வாய்ப்பே இல்லை, அந்த குழந்தையை என்னிடம் கொடுங்கள் என்று வாங்கி தன் மார்பில் சாய்த்து அழுகிறாள். அடுத்த ஒரு சில நொடிகளில் குழந்தை அழுகிறது. அங்கிருந்த அனைவரும் ஆரோக்கியமாக பிறந்த குழந்தையை பார்க்கிறார்கள். ஆனால் அது அழுதது அந்த தாயின் மார்பில் இருந்த குழந்தை. இவ்வாறு இறந்த குழந்தைக்கும் உயிர் தரக்கூடிய சக்தி தாய்க்கு மட்டும்தான் உள்ளது. இந்த உயிர் தந்த தாய்க்கு மரணம் வரக்கூடாது என நினைக்கும் மகனின் குரல், எனக்கொன்று ஆனதன்னா உனக்கு வேறு பிள்ளை உண்டு, ஆனால் உனக்கொன்று ஆனதுன்னா எனக்கு வேறு அம்மா ஏது? உயிர் தந்த
தந்த தாயே உனை காப்போம் தாயே. ஒரு துளியில் உருவாகி உனக்குள்ளே கருவாகி உன் ரத்தம் உணவாகி உன் சதையே உடலாகி உயிர் பெற்று வந்தோம் அம்மா. உயிர் தந்த தாயே உனை காப்போம் தாயே. உயிர் தந்த தாயே உனை காப்போம் தாயே. பூவுன்னு பார்த்தாக்கா ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு குணமுண்டு. தாயின்னு பார்த்தாக்கா எல்லா தாய்க்கும் ஒரே குணம்தான் உண்டு. பூவுன்னு பார்த்தாக்கா ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு குணமுண்டு. தாயின்னு பார்த்தாக்கா எல்லா தாய்க்கும் ஒரே குணம்தான் உண்டு. எதுவும் நிறையும் தாயிருந்தாக்கா எல்லாம் மறையும் தாயிரந்தாக்கா. எதுவும் நிறையும் தாயிருந்தாக்கா எல்லாம் மறையும் தாயிரந்தாக்கா. எந்த தாய்க்கும் மரணம் கூடாது சாமி. தாய்மை இல்லைன்னா சுத்தாது பூமி. ஒரு துளியில் உருவாகி உனக்குள்ளே கருவாகி உன் ரத்தம் உணவாகி உன் சதையே உடலாகி உயிர் பெற்று வந்தோம் அம்மா. உயிர் தந்த தாயே உனை காப்போம் தாயே. சாமின்னு பார்த்தாக்கா ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு குணமுண்டு. தாயின்னு பார்த்தாக்கா எல்லா தாய்க்கும் ஒரே குணம்தான் உண்டு. சாமின்னு பார்த்தாக்கா ஒவ்வொரு சாமிக்கும் ஒவ்வொரு குணமுண்டு. தாயின்னு பார்த்தாக்கா எல்லா தாய்க்கும் ஒரே குணம்தான் உண்டு. எதுவும் கிடைக்கும் தாயிருந்தாக்கா எல்லாம் தொலையும் தாயிரந்தாக்கா. எதுவும் கிடைக்கும் தாயிருந்தாக்கா எல்லாம் தொலையும் தாயிரந்தாக்கா. எந்த தாய்க்கும் மரணம் கூடாது சாமி. தாய்மை இல்லைன்னா சுத்தாது பூமி. ஒரு துளியில்
தந்த தாயே உனை காப்போம் தாயே. இவ்வளவு நேரம் நாம் விநாயகரில் தொடங்கி செல்லாத்தா, முருகன், இயேசு, வெக்காளியம்மன், அங்காளம்மன், சிவன், அல்லா, மாதா போன்ற பல்வேறு சாமிகளை வணங்கினோம். இவ்வாறு 100 சாமிகள் இருந்தாலும் அது உன் தாய்க்கு ஈடாகாது. தாய் என்பவள் தாகம் என்றால் நதியாவாள், பசி என்றால் உணவாவாள், சோகம் என்றால் மடியாவாள், தேவை என்றால் தந்தையாவாள். அவள் தேவை என்னவென்றால் விந்தையாவாள். தன் குழந்தையின் தேவைகளுக்கேற்ப 100 சாமிகளின் அவதாரத்தை எடுக்கும் சக்தி கொண்ட ஒரே சாமி அம்மா. அத்தகைய சாமியை வணங்கலாம், வாருங்கள். சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா? நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஒரு ஜன்மம் போதாதம்மா. நடமாடும் கோயில் நீதானே. ஆசை ஆசையாய் சுமந்து அணு அணுவாய் வளர்த்து அழகிய குழந்தையாய் உலகிற்கு நம்மை அறிமுகப்படுத்தியதும் உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியதும் அம்மாதான். நம் வாழ்வில் நாம் இழக்கக்கூடாத பொக்கிஷம் ஒன்று உண்டென்றால் அது அம்மாதான். ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை
எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா நீயும்? பட்டினியா கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் குடிக்கும் பிள்ளமுவா பார்த்து பசி மறப்பா. இளவட்டமான பின்னும் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மகிழ்ந்திடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா, பிஞ்சு வீரல் நகம் கடிப்பா, பிள்ளை எச்சில் சோறு தின்பா. பல்லு முளைக்க நெல்லு முனையா மெல்ல மெல்லதான் கீறி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்க யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா நீயும்? அம்மாவை வாங்க முடியுமா? மண்ணில் ஒரு செடி முளைச்ச மண்ணுக்கு அது பிரசவந்தான். உன்னை பேர துடி துடிச்ச அன்னைக்கு அது பூகம்பம் தான். சூரியனை சுத்திக்கிட்டு தன்னை சுத்தும் பூமி அம்மா, பெத்தெடுத்த பிள்ளையை சுத்தி பித்து கொள்ளும் தாய்மை அம்மா. கர்ப்பத்தில் நெளிந்த உன்னை நுட்பமாய் தொட்டு ரசிப்பா, பேதை போல அவள் இருப்பா, மேதையாய் உன்னை வளர்ப்பா. என்ன வேண்டும் இனி உனக்கு? அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. என்ன வேண்டும் இனி உனக்கு? அன்னை மடியில் சொர்க்கம் இருக்கு. என்ன பாருமா, என்ன பாருமா, என்னமா கொண்டுடுவாமா, என்ன பாருமா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாதுமா, என்ன அனாதையாக்கிட்டு போயிடாத மாமா, கொண்டுடுவாமா, வந்துடுமா பாருமா, என்கிட்ட ஏதாவது பேசுமா, ஒண்ணு விட்டு என்னால இருக்க முடியாதுமா, நீ இல்லாம என்னால இருக்க முடியாது, கெஞ்சி கேக்குறமா ப்ளீஸ். அம்மா அம்மா எந்தன் அம்மா, நீ இல்லாமல் என் வாழ்வே இல்லை. அம்மா அம்மா ஆசை அம்மா, நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை. நிலவாக நான் விளையாட வானாக வந்தவள் நீயே என் தாயே. அலையாக நான் விளையாட நதியாக வந்தவள் நீயே என் தாயே. உந்தன் விரல்கள் பிடித்து நடந்தேன், உந்தன் விழியின் நிழலில் வளர்ந்தேன். அம்மா அம்மா எந்தன் அம்மா, நீ இல்லாமல் என் வாழ்வே இல்லை. அம்மா அம்மா ஆசை அம்மா, நன்றி சொல்ல ஒரு வார்த்தை இல்லை.
நிலவாக நான் விளையாட வானாக வந்தவள் நீயே என் தாயே. அலையாக நான் விளையாட நதியாக வந்தவள் நீயே என் தாயே. உந்தன் விரல்கள் பிடித்து நடந்தேன் உந்தன் விழியின் நிழலில் வளர்ந்தேன். ஆத்தானி இல்லேனா ஆதரிக்க யார் இருக்கா? புது சேலை வாங்கி வந்த உன்னை புதைச்ச இடம் பாப்பதுக்கா? எத்தனை பிறவியோ இனி உன் மகத்தில் நாம் ஒழிக்க எங்க போய் தேடுவேன் அம்மா பட்ட கடனை நான் அடைக்க. நான் கண்ட கனவுல நந்தவனம் எரிஞ்சது அந்தவனம் நீ என்று அப்புறமா தெரிஞ்சது. கஷ்டப்பட்ட காலத்திலும் கலகலன்னு சிரிச்ச கண்டாங்கி சேலையில என் கண்ணீரை தொடச்ச. கடைசி மூச்சு நிக்கிறப்போ என்ன தாயி நினைச்ச கலங்கிடுவான் பிள்ளையின்னா சாவ கூட மறைச்ச. திருநீரு பூசினக்கை திருநீரா ஆனதோ திரும்பி வந்து பார்க்கிறப்போ தெய்வம் எங்கு போனதோ. என்ன போல பாவி யாரோ இங்க வந்து போறக்கல கொள்ளி வைக்கும் கொடுப்பினையோ எனக்கு இங்க கிடைக்கல. ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு தான் அழட்டும். ஏ கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். கண்ணத்துல விழுந்த கண்ணீர் கடவுள் மேல விழட்டும். அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு தாழட்டும். அம்மா இல்லா கடவுள் அப்போ அம்மானு தாழட்டும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா? உன்னை விட்டா எனக்காரு அம்மா? தேடி பார்த்தேனே காணோம் உன்னை கண்ணாம்பூச்சிய வாணி வெல்ல. தாயே உயிர் பிரிந்தாயே என்ன தனியே தவிக்க விட்டாயே. இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும். நான் பாடும் பாட்டுக்கு தாயே நீ உன் கண்கள் திறந்தாலே போதும். அம்மா அம்மா நீ எங்க அம்மா? உன்னை விட்டா எனக்காரு அம்மா? நான் தூங்கும் முன்னே நீ தூங்கி போனாய் தாயே. என் மேல் உனக்கென்ன கோபம்? கண்ணான கண்ணே என் தெய்வ பெண்ணே கண்ணில் தூரம்
ஊசி நீ ஊத வேண்டும். ஐயோ ஏன் இந்த சாபம் எல்லாம் என்றோ நான் செய்த பாவம். பகலும் இரவாகி பயமானதே அம்மா, விளக்குன் துணையின்றி இருளானதே. உயிரின் ஒரு பாதி பறிபோனதே அம்மா, தனிமை நிலையானதே. அம்மா அம்மா நீ எந்த அம்மா, உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா. நான் போன பின்னும் நீ வாழ வேண்டும். எந்தன் மூச்சு உனக்குள்ளும் உண்டு. வானெங்கும் வண்ணம், பூவெல்லாம் வாசம். நான் வாழும் உலகில் தெய்வங்கள் உண்டு. நீ என் பெருமையின் எல்லை, உந்தன் தந்தை பேர் சொல்லும் பிள்ளை. தூரம் பிரிவில்லை கலங்காதே என் கண்ணே, உலகம் விளையாட உன் கண் முன்னே. காலம் கரைதோடும் உன் வாழ்வில் துணை சேரும், மீண்டும் நான் உன் பிள்ளை. அம்மா அம்மா நீ எந்த அம்மா, உன்னை விட்டா எனக்கு ஆறு அம்மா. எங்க போனாலும் நானும் வருவேன். கண்ணாடி பாரு நானும் தெரிவேன். தாயே உயிர் பிரிந்தாயே, கண்ணே நீயும் என் உயிர்தானே. இன்று நீ பாடும் பாட்டுக்கு நான் தூங்க வேணும். நான் பாடும் தாலாட்டு நீ தூங்க காதோரம் என்றென்றும் கேட்கும். 1000 வார்த்தை சொல்லி அழகழகா கவி எழுதி அலமாரியில வச்சுட்டு அடுக்கள அவதியில அசந்து போய் நின்னவள அம்போன்னு விடுறது அழகா. இன்னைக்கு மட்டும் ஒரு செல்ஃபி, இருக்கிற மட்டும் ஒரு வாழ்த்து, இது மட்டும் போதுமா? ஊரெல்லாம் திரிஞ்சு வந்த உனக்கு பால் சோறும் அவளுக்கு தண்ணி சோறும்னு அன்ன பறவை போல வாழறவளுக்கு வேற என்ன வேணும்னு கேட்டாலும் சொல்ல தெரியாது. பேரோ புகழோ காசோ பணமோ நீ தேடி போனாலும் வீடு திரும்புகையில அவ மகனா அவ மகளா அப்படியே வந்துடணும். ஏன்னா வேற என்ன வேணும்னு கேட்டாலும் அவளுக்கு சொல்ல தெரியாது. அவ உலகம் தெரியாதவ இல்ல, ஒன்னும் புரியாதவ இல்ல, கணக்கு வழக்கு அறியாதவ இல்ல. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அலையாத அன்பு, கலையாத பாசம், அளவில்லாத அக்கறை, அளவான தன்னலம், அதுவும் தம் பிள்ளை நலம். வீடுதான் கோயில், அவதான் தெய்வம்னு பூஜிக்க கூட வேணாம். அன்பா ஒரு வார்த்தை, அக்கறையா ஒரு விசாரிப்பு, பூ போல ஒரு சிரிப்பு. அவ அள்ளி அள்ளி கொடுத்ததுல நீ திரும்ப கிள்ளி கொடுத்தா போதும். பிள்ளை பெருமைய 10 ஊருக்கு சொல்லிடுவா. மாசம் 10க்கும் சுமந்த வழி பெத்த வழி எல்லாம் பஞ்சா பறந்து போச்சுன்னு முத்தம் ஒண்ணு கொடுப்பா. அது முத்தம் இல்ல, இந்த பொறப்புக்கு கிடைச்ச ஆஸ்காரு. அதுக்கும் மேல ஏதோ ஒண்ணு, ஏதேதோ உறவு சொல்லி அழைக்கையில அடையாத ஒரு இன்பம் அம்மான்னு சொல்லையில வரும் பாரு. தொண்ட குழியில உயிர் ஊறும், நெஞ்சு குழியில அன்பு ஊற்றெடுக்கும். உடம்பு பூரா அவ தந்த ரத்தமெல்லாம் தந்தனா பாடும். ஒரு முறை சொல்லி பாரு, அம்மா இன்னொருக்கா, அம்மா இன்னொருக்கா, அம்மா. ஏன்னா அவ அம்மா. இப்பிரம்மாண்டமான ஆண்டு விழாவை அனைத்து அம்மாக்களுக்கும் சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறது ரமணியம் சங்கரா. நன்றி.